ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சா யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படிங்கிறத நான் எடிட் பண்ணுறப்ப பட்டணத்தில் பாடி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். கண்ணு டேய் மாமா பையல சௌக்கியமா? டேய் மாமா பையல என்னம்மா சௌக்கியமா? எப்படி இருக்கா? இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா. என்ன ஆச்சுன்னா ஆர்சிபி தோத்து போச்சு. கிடைக்கலன்னா விடு, நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் தொடர்ச்சியா ஜெயிக்கவும் எல்லாருமே கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு இவனுக்கு இதுதான்டா கப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு இப்ப தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டா பக்கம்லாம். இன்ஸ்டாக்குள்ள போனாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி ரீல்ஸ் அனுப்பி வச்சிருக்கானுங்க. என்னன்னு கேட்டா நீ தானே ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண, அனுப்புவோண்டான்னு அனுப்புறானுங்க. ஐயோயோ அவன் வண்டியா திட்டுறானுங்க. அது வந்து ஒரு 4-5 சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தானுங்கன்னா மாடேஸ்ல வந்திருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி தோத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? அங்க சிஎஸ்கே மேட்சே இல்ல. ஆனா யாரா இவனுங்க எங்க இருந்துடா வந்துக்கிறானுங்க? மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம், நீங்கள் பேட்டிங் அடிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பேட்டிங் ஆனது லட்சத்தை பார்ப்போமா. விராட் கோலி 24 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. அது வருஷம் அப்புறம் போயிட்டு அப்படி ஓப்பன் பார்ட்னர்ஷிப் போயிட்டு அப்போ நான் மட்டும் எதுக்கு இருக்குன்னு சொல்லி விராட் கோலியும் அடுத்த ஒரு ஓவர்லேயே கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். பாத்தியா விட்டு போற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? அப்புறம் கேமரன் கிரீன் அவரு அதோட மோசம். அப்புறம் பட்டிட்டார். இவரு தான் கொஞ்சம் வந்து டவுன்ல இருந்த டீமை கொஞ்சமாவது ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு கொண்டு போய் நிறுத்தினதே வந்து பட்டிட்டார் தான். அப்புறம் மேக்ஸ்வெல் வழக்கம் போல வந்தார் சென்றார். எதுக்கா இருக்கீங்க? அதாவது வேர்ல்டு கப்ல புலி மாதிரி இருக்கிறான், ஐபிஎல் வந்தா பூனை மாதிரி பம்புறான். நீங்க என்ன அவனா பண்ணீங்க? என்ன இதுல இருந்து விட்டுருங்க. சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. சரி ஓகே, அப்படியே நம்ம எம்ஐ பக்கம் வருவோமா? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு நீங்க எல்லாம் வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அவங்க 2 பேருமே வந்து இப்பதான் ரீசெண்டா தான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஹார்ட் பிரேக் ஆச்சு. ஆனா எங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமே எங்க ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. கேப்டன்சி மாத்தினாங்க. அப்புறம் அது ஃபர்ஸ்ட் பிரான்சைஸியா இருந்தவங்க நம்பர் 3 ஃபாலோவர் பிரான்சைஸியா மாறினாங்க. நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா நம்புவோம். ஏன்னா வந்து வந்த 2 சீசன்ல ஒரு சீசன் கப் அடிச்சா இன்னொரு சீசன் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டான். கண்டிப்பா நான் எம்ஐ ஓரளவு நல்லபடியே கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சா எம்ஐ பெஸ்ட் பினிஷரா இருந்தவன் எம்ஐ பினிஷ் பண்ணிட்டான். அவ்வளவுதான். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. இதுல என்னன்னா மத்த டீம் கேப்டன்ஸை பார்த்தா ஆப்போசிட் டீம் விளையாடுறவங்க தான் பயப்படுவாங்க. ஆனா எங்க டீம் கேப்டனை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்குது. அவன் பண்ற ஆட்டிடியூட் அப்படி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அடுத்து நம்ம சிஎஸ்கே பக்கம் போவோம். அவனுங்க ஆரம்பத்துல நல்லாதான் விளையாடிட்டு இருந்தானுங்க, எல்லாம் ஓகே. இந்த ஆறுச்சாமி எடிட் ஒண்ணு போட்டானுங்க பாருங்க,
ஆறுச்சாமிடா. ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமேடா. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ், சென்னை சிட்டி. டெபுட்டி கமிஷனர் சிக்ஸஸ் அப்படின்னு பாருங்க. அப்ப சொன்னதான், அதுக்கப்புறம் 6 அடிச்சே நான் பார்க்கல. எல்லா மேட்சும் வர்றான் சிங்கிள். 13 பாலுக்கு 7 ரன்ல அவுட் ஆனான். எவன் எடிட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ போட்டான்னு தெரியல. அவன் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. பேசு பேசியா பேசுறா பேசுறா பேசுறா. ரோஹித் சர்மா வேற அடுத்த வருஷம் வந்து வேற டீம் போறதா பேசிக்கிறாங்க. இல்ல வேற டீம் போவாரா, இல்ல ஐபிஎல் விட்டே போவாரா அப்படிங்கறதா எனக்கு தெரியல. தோனியும் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. விராட் கோலி 2-3 வருஷத்துல போயிடுவாரு. ஆக மொத்தம் நம்ம சைல்ட்ஹுட் மெமரி நமக்கு கண்ணு முன்னாடியே டிசப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாமளும் அதோட சேர்ந்து டிசப்பேர் ஆயிடுவோம். பிகாஸ் இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே பிரான்சைஸுக்கு தான் ஃபேனா இருக்கணுமே தவிர ஸ்டார்ஸுக்கு கிடையாது. நான் மோஸ்ட்லி ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த டீம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. கண்டிப்பா எல்லாருக்காக தான். இப்போ எல்லாரும் எத்தனை பேர் சிஎஸ்கேல தோனின்னு சொல்றீங்களோ, ஆர்சிபி விராட் கோலின்னு சொல்றீங்களோ, ரோஹித் சர்மா மும்பைல ரோஹித் சர்மாவை சொல்றீங்களோ, ஸோ எல்லாரும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை வச்சு தான் அந்த டீமை ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? இப்போ அந்த பர்சனே அந்த டீம்ல இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே ஃபாலோ பண்றது என்ன இருக்கு அப்படிங்கிறத